நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் தீவிரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியாவின் முப்படைகளும் இணைந்து நள்ளிரவில் 1:05 மணி முதல் 1:25 மணி வரை 25 நிமிடங்கள் அதிரடி தாக்குதல் நடத்தின. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா வந்திருந்த 26 அப்பாவி பொதுமக்கள் அவர்களின் குடும்பத்தினர் கண்முன்னே சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதையடுத்து பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக முப்படைகளும் இணைந்து பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தாக்குதல் நடத்தியுள்ளது. குறிப்பாக பகல்காம் தாக்குதல் உள்பட இந்தியாவில் தாக்குதல் நடத்த காரணமான தீவிரவாதிகள் செயல்படும் முகாம்கள் மற்றும் தலைமையகங்களை சரியாக கண்காணித்து தேர்வு செய்யப்பட்ட 21 இடங்களில் 9 இடங்களை இந்திய ராணுவம் தேர்வு செய்திருந்தது. இந்த நிலையில் தாக்குதல் நடத்தப்பட்ட இந்த 9 பகுதிகளின் பின்னணி குறித்து விரிவாக பார்க்கலாம். இந்திய ராணுவத்தின் முதன்மையான இலக்குகளில் ஒன்றாக பாகிஸ்தானின் தெற்கு பஞ்சாபில் உள்ள பஹவல்பூர் கருதப்பட்டது. அதற்கு காரணம் இந்த நகரம் சர்வதேச பயங்கரவாதி மசூத் அசார் தலைமையிலான பயங்கரவாத அமைப்பான ஜெய்ஷ்-இ முகமதுவின் தலைமையகம் என்று பரவலாக அறியப்படுகிறது. 2001 நாடாளுமன்ற தாக்குதல் மற்றும் 2019 புல்வாமா தற்கொலை தாக்குதல் உட்பட இந்தியாவில் நடந்த பல உயர்மட்ட தாக்குதல்களுக்கும் இந்த தீவிரவாத குழுவுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்த பிரதான இலக்காக முரிட்கே பகுதி இருந்துள்ளது. இந்த பகுதி லாகூரிலிருந்து வடக்கே சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. லஷ்கர் இ தொய்பா மற்றும் அதன் துண்டு நிறுவனமான ஜமாத் உத் தாவாவின் மிக முக்கிய மையம் இங்கு நீண்ட காலமாக இயங்கி வருகிறது. 200 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள முரிட்கே பயங்கரவாத நிலையத்தில் தீவிரவாத பயிற்சிகள், போதனை மையங்கள் மற்றும் ஆயுத கிடங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. 2008ஆம் ஆண்டு நவம்பரில் நடைபெற்ற மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கும் லஷ்கர் இ தொய்பா அமைப்பிற்கும் சம்பந்தம் உள்ளது என்று இந்திய அரசால் கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள கோட்லி தற்கொலை படை தாக்குதல் மற்றும் கிளர்ச்சியாளர்களுக்கான முக்கிய பயிற்சி தளமாக இருப்பதாக இந்திய அரசால் பலமுறை அறிவிக்கப்பட்டது. இந்த பகுதியில் எந்த நேரத்திலும் 50க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்கள் தங்க வைத்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டு வந்ததாக ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ளது கோட்லி. இங்கே தற்கொலை படையினர் கிளர்ச்சியாளர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது. கோட்லியில் 50 பேருக்கு பயிற்சிகள் வழங்க முடியும் என்று கூறப்படுகிறது. இது மட்டுமின்றி குல்பூர், சவாய், சர்ஜால், பர்னாலா ஆகிய இடங்களும் இந்தியாவின் அதிரடி தாக்குதலில் தகர்க்கப்பட்டுள்ளன. இந்த இடங்களிலும் தீவிரவாத பயிற்சி, தீவிரவாதிகளின் ஆயுத குவிப்பு போன்றவை நடைபெற்று வந்ததுதான் இதற்கான காரணம். காஷ்மீரில் பல தசாப்தங்களாக இருந்து வரும் பயங்கரவாத குழுவான இஸ்புல் முஜாஹிதீன் முகாம் சியால்கோட் அருகே அமைந்துள்ள மெஹ்மூனா பகுதியில் உள்ளது. அண்மை ஆண்டுகளாக இந்த குழு சரிவை சந்தித்து வந்தாலும் உள்ளூரில் இயங்கி வரும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு அளித்து வருவதுடன் அவர்களுக்கு தொடர்ந்து பயிற்சிகளையும் அளித்து வந்ததாக இந்திய அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்திய ராணுவம் நடத்திய இந்த அதிரடி தாக்குதலால் தீவிரவாத முகாம்கள் சின்னாபின்னமாகின. அதே நேரம் பாகிஸ்தானை சேர்ந்த பொதுமக்களை குறிவைத்தோ பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மீதோ அந்நாட்டு ராணுவம் மீதோ எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை என இந்திய ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது. மேலும் இந்தியா எடுத்துள்ள இந்த ராஜாங்க ரீதியான நடவடிக்கை தொடர்பாக அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யா, சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உட்பட உலகின் முக்கிய நாடுகளின் தலைவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.